வணக்கம். தாமிரபரணி செலவம் மற்றும் தற்காப்பயிற்சி பிளந்த ராஜா. நீ கட்டதை கற்போம் நாள் 3. இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலம்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை சுத்தங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஆதிநிலை என்ன அப்படின்றத பத்தி பார்த்திருப்போம். ஆதிநிலை இருந்தே சுத்து எப்படி பண்ணுறது பார்த்திருப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அடிப்படை ஏற்றம் இறக்கம் தான் பார்க்க போறோம். அதாவது முன் ஏறி போறது பின் இறங்கி வருதுன்ற மாதிரி அது அடிப்படை சுத்துக்களோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இந்த அடிப்படை ஏற்றம் இறக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான நுட்பம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிலம்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கால் பிரிப்புகள்ல முதல் கால் பிரிப்பு இதுதான் பண்றோம். அப்ப இது தெளிவா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட வரக்கூடிய பாடங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். வந்து அடிப்படை ஏற்றம் இறக்கம் நம்ம பார்க்கலாம். வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து அடிப்படை ஏற்றம் இறக்கம் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஆதிநிலை எடுக்கலாம். ஆதிநிலை பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பு பண்ணிட்டோம், 2 உள் சுத்து பண்றோம். 1 2 உள் சுத்து அப்படி பின்னாடி திரும்பி 2 வெளி சுத்து. இது வரைக்கும் போன காலம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப என்ன பண்ண போறோம், அப்படி திரும்பி முழுசா கொண்டு வந்துட்டு காலை முன்னோக்கி ஏத்த போறோம். வலது காலை முன்னோக்கி ஏத்த போறோம். முன்னோக்கி ஏத்து அப்படியே பின்னாடி திரும்பி ஆதிநிலை நிக்கிறோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 வெளி சுத்து. வலது பக்கம் 1, இடது பக்கம் 2 சுத்துறோம். அடுத்து அப்படி நேரம் மேல தூக்குறோம். மேல தூக்கி அடுத்து நீங்க திரும்பினதுக்கு அப்புறம் தசைங்க பார்க்கணும். பார்த்துட்டு நேரா ஒரு உள் சுத்து பண்றோம். உள் சுத்து பண்ணி மறுகால ஏத்துறோம். அதான் இதே மாதிரி தொடர்ச்சியா செய்ய வேண்டியதான். திரும்ப பாருங்க. அடுத்து பின்னாடி திரும்புறோம், 2 வெளி சுத்து. அடுத்து எப்படி திரும்புறோம், காலை முன்னோக்கி ஏத்துறோம், கம்பு பின்னாடி திரும்புறோம். அடுத்த 2 வெளி சுத்து, பின்னாடி திரும்புறோம், திரும்பிட்டு அடுத்த உள் சுத்து போட்டு ஆதி நிக்கிறோம். இது 4 கால் வரைக்கும் ஏத்திருக்கிறேன். இதே மாதிரி திரும்ப பாருங்க. 4 கால் ஏத்ததுக்கு அப்புறம் 4 வந்து பாத்தீங்கன்னா இறக்கம் பண்ணணும். பாருங்க, ஆதில நிக்கிறோம். 2 வெளி சுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1 ஏற்றம், 2 ஏற்றம், 3 ஏற்றம், 4வது ஏற்றம். இது முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி திரும்பி வெளி சுத்து பண்ணி தொடர்ந்து இறக்கம் பண்ணணும். பாருங்க, 1 2 வெளி சுத்து பண்றோம். இப்போ ஏற்றம் பண்ணோம்னா இந்த காலம் முன்னோக்கி ஏற்றிருப்போம். இப்ப இறக்கம் அப்படின்னா இந்த நம்மளோட இடது காலம் பின் வழியா இறக்கணும். பாருங்க, முதுகு வழியா இறக்கணும். முதுகு வழியா இறக்கி கம்பு அப்படி நேரம் மேலதான் கொண்டு வரணும். வர்றது இங்க 2 வெளி சுத்து, 1 2 பின்னாடி திரும்புறோம். உச்சத்து போட்டு அடுத்த கால பின்னாடி வழியா இறக்கணும். இறக்கி அப்படி பின்னாடி திரும்பிடணும். 1 2 அடுத்த சுத்து பின்னாடி வரோம். இது ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்ப தசை பார்க்கணும். இந்த பக்கம் கம்பு போது அந்த கம்போட தசையை நம்ம பார்க்கணும். அப்படி முடிக்கும் போது 4 இறக்கம் முடிக்கும் போது அதுல நின்றணும். இது அடிப்படை ஏற்றம் இறக்கம். இந்த அடிப்படை ஏற்றம் இறக்கம் இந்த திசை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த திசைக்கு பண்ணும்போது அந்த கால் தெளிவா எப்படி கொண்டு போகணும், நேரம் கொண்டு போறதும் தெளிவா புரியும். பாருங்க, ஆதி நிக்கிறோம். முதல்ல உள் சுத்து, பின்னாடி திரும்பி 2 வெளி சுத்து. இந்த காலை ஏற்றும் போது நேரா தான் ஏத்தணும், சில சைடு ஏற்றக்கூடாது, நேரா தான் ஏத்தணும். அடுத்து திரும்புறோம், 2 வெளி சுத்து, அடுத்து நேரம் ஏத்துறோம், பின்னாடி திரும்புறோம். முழுசா பின்னாடி திரும்பி தான் பண்ணணும். அடுத்து 4 ஏத்த முடியுது. இதோட 4 ஏத்த முடியுது. அப்படியே தொடர்ந்து 4 இறக்கம் பண்றோம். 2 வெளி சுத்து எடுக்கிறோம், அப்படியே பின்னோக்கி இறக்குறோம். வட காலு பின்னாடியே இறக்குறோம். இறக்கிட்டு அடுத்து 2 வெளி சுத்து சேரும். அடுத்த உள் சுத்து, பின்னாடி திரும்புறோம். பின்னாடி திரும்பி தான் அடுத்த சுத்து எடுக்கணும். திரும்பி ஆதிநிலை 4 இறக்கம் முடிச்சு ஆதிநிலை வந்துடணும். இது அடிப்படை ஏற்றம் இறக்கம். தெளிவா பயிற்சி பண்ணுங்க. அடுத்தது காணொலியில சந்திப்போம்.